இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஜெசிமா பானு, அரசு பாலிடெக்னிக் காலேஜ், கும்பகோணம். கைகள் இல்லை என்று கலங்கவில்லை, கனவுகள் இல்லை என்று நிற்கவில்லை, கால்களால் வில்லை ஏந்தி இந்தியாவை உலகம் அறிய செய்தாள், தடைகளை தகர்ந்து வெற்றி கண்டாள், தன்னம்பிக்கையால் சாதனை செய்தாள். அவள்தான் நம் வீராங்கனை, சாதனை பெண்மணி ஷீதல் தேவி. ஷீதல் தேவி அவர்கள் 2007ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் கிஸ்த்வார் பகுதியில் பிறந்தார். இவர் பிறவியிலேயே 2 கைகளும் இல்லாமல் பிறந்தார். ஆனால் தனது உடல் குறையை ஒரு தடையாக நினைக்காமல் அதையே தனது வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றினார். ஒரு நாள் தனது வாழ்க்கையை உலகமே தன்னை பாராட்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவை நனவாக்க அவர் தேர்ந்தெடுத்த விளையாட்டுதான் வில்வித்தை. பொதுவாக வில்வித்தையில் கைகளை பயன்படுத்தி வில்லை பிடித்து அம்பை எய்வார்கள். ஆனால் ஷீதல் தேவி அவர்கள் தனது கால்களால் வில்லை பிடித்து தோள் மற்றும் தாடையின் உதவியுடன் அம்பை எய்யும் தனித்துவமான முறையில் பயிற்சி பெற்ற இவர் மிக குறுகிய காலத்திலேயே இந்தியாவின் முன்னணி பாரா வில்வித்தை வீராங்கனையாக உயர்ந்தார். ஷீதல் தேவி அவர்களின் சாதனைகள் நம்மை வியக்க வைக்கிறது. 2023இல் நடந்த ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு 3 தங்கப் பதக்கங்களையும் 1 வெள்ளிப் பதக்கத்தையும் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். அதே ஆண்டில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அவரது சிறப்பான சாதனைகளை பாராட்டி 2023ஆம் ஆண்டிற்கான அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. ஷீதல் தேவி அவர்கள் வெறும் விளையாட்டு வீராங்கனை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையின் அடையாளம், விடாமுயற்சியின் உருவம், இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம். கைகள் இல்லை என்றாலும் கனவு இருந்தது, கனவு இருந்ததால் முயற்சி பிறந்தது, முயற்சி இருந்ததால் சாதனை மலர்ந்தது. இன்று இந்தியா ஷீதல் தேவியை பெருமையுடன் கொண்டாடுகிறது. நாமும் அவரது வாழ்க்கையிலிருந்து தன்னம்பிக்கை, துணிச்சல் மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்த இலக்குகளை அடைய முயற்சி செய்வோம். நன்றி.